ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதனூரில் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை நம்ம வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஸோ நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் வில்லா பார்க்கும்போதே வந்து எல்லோ கலரில் ஒரு சூப்பரான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் உள்ளே நுழையும் போதே இண்டிவிஜுவலாக கேட் வந்து சேஃபாக இருக்குது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு தேவையான ஸ்பேஸான இடம் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும். கார் பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே லெஃப்ட்டில் போனீங்கன்னா டேக்லேயே ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த கேட் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச கேட்டு தான். உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான இடம். நீங்கள் வேணால் 2 வீலர் கூட நீங்கள் உள்ளே வந்து நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். உள்ளே என்ட்ராகும் போதே டைல்ஸ் வந்து ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இது ஓப்பன் கிச்சன் அந்த கான்செப்டில் வச்சுருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது இந்த ஓப்பன் கிச்சன் கான்செப்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் ஹாலுக்கு மேலே ஒரு படிக்கட்டு இருக்குது. அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா மேலேயும் வந்து இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சூப்பரான நீட்டான ஒரு பாத்ரூம் வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. தென் பாத்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் செடிகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை இங்கே வந்து வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பாத்ரூம் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவிலே காமிக்கிறேன் பாருங்கள். பாத்ரூம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே க்ளீனாக நீட்டாக மாடர்னாக லுக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. நான் மேலே உள்ள பாத்ரூமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி பேக் யார்டில் ஒரு இண்டிவிஜுவல் மோட்டார் பம்ப் செட் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி பிரச்சனை இங்கே வரவே வராது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. சரி வாங்க அப்படியே படி ஏறி போகலாம். படியில் கூட பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் சேஃப்டிக்காக ஹேண்ட்லெஸ் ஸ்டெயின், அதாவது அதை நீங்கள் பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம படி ஏறி போகும்போது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துடும். அதில் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் எல்லோவில் சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு நிறையா இதெல்லாம் ஷெல்ஃப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு ரூம் வந்து இருக்குது. அந்த ரூமும் இதே கலர் தான், பிங்க் அண்ட் எல்லோ அந்த டிசைனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த ரூமும் அதே மாதிரி தான். அதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அங்கே இருக்குது. பாத்ரூம் நீங்கள் கீழே பார்த்த மாதிரி மேலேயும் வந்து அதே மாடர்ன், அதே வந்து ஸ்டைலிஷ்க்கு வந்து பாத்ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இன்னொரு ஹைலைட் என்னென்னா அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே ஒரு பால்கனி இருக்குது. ஸோ அந்த பால்கனி தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் வில்லாவில் ஒரு ஹைலைட்டான இடம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த அழகான ஒரு பால்கனியில் நம்ம நிறையா நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ மனசுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இடமா இந்த பால்கனி வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பராக வந்து பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து க்ரீனரி அந்த மாதிரி வெளியில் வந்து நீங்கள் உட்காந்து ரசிச்சுட்டு பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பால்கனியை. ஸோ புரியுது, வீடு மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு பக்கத்தில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டாக, அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே நியர்பையாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம், தென் வண்டலூரும் உங்களுக்கு பக்கம், தாம்பரமும் வந்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். தென் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஊரப்பாக்கமும் வந்து கனெக்டிவிட்டி ஈஸி தான். வண்டலூரும் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஈஸி தான். மன்னிவாக்கம் அப்புறம் முடிச்சூர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி தான். அதுபோக உங்கள் குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. எக்ஸாம்பிள் ஆல்வின் ஸ்கூல், அப்புறம் வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறமா வந்து கிரசன்ட் எல்லாமே வந்து பக்கத்துலேயே வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. தென் வேலைக்கு போகிறவங்க உரகடம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பாட் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது வந்து சூப்பரான லொக்கேஷன். தென் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் நீங்கள் போகணும், அந்த சைடில் உள்ள ஐடிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலும் வண்டலூர் கேளம்பாக்கம் அந்த ரூட் எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து போயிடலாம். நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் டைரெக்டாக சைட் விசிட் வந்து பார்த்தா தான் இந்த இண்டிவிஜுவல் வில்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் வில்லா பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தென் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.